நாம் வாசிக்கலாம். பரிசுத்த வேதாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 11-12 வசனத்தை நாம் வாசிக்கலாம். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவன் அவனுடைய கிரிகளின்படி அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. நாம் பரிசுத்தமாக ஜீவிக்கிறோமா? நாம் பரிசுத்தமாக வாழ்கிறோமா? யாரும் நம்மை பார்க்கவில்லை என்று இரவிலே மொபைலில் கண்டதை பார்க்கிறோமா? வசனத்துக்கு விரோதமாக தேவையற்றதை நாம் பார்க்கிறோமா? எப்பொழுதும் இருமாப்போடு ஜீவிக்கிறோமா? ஆற்றுக்குள் ஒரு கால் சேற்றுக்குள் ஒரு கால் என்று 2 வாழ்க்கை வாழ்கிறோமா? கிறிஸ்துவ வாழ்க்கையும் வாழ்கிறோமா? அதனோட கூட பிரஜாதி வாழ்க்கையும் வாழ்கிறோமா? யாரும் நம்மை பார்க்கவில்லை என்று சொல்லி பாவங்களை செய்கிறோமா? மறைமுகமான பாவங்கள், மறைமுகமான துர்காரியங்கள், பணம் படைத்த விசுவாசிகள் ஏழை விசுவாசிகளை ஒரு துச்சனமாக பார்ப்பது, ஈவு இரக்கமில்லாத வாழ்க்கை, பைபிளும் படிப்பது, ஜெபமும் செய்வது, சபையில் ஆராதனையும் செய்வது, ஆனால் மறைமுகமான பாவங்கள், எல்லோருக்கும் தெரிந்த ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை, யாருக்குமே தெரியாத ஒரு பாவ வாழ்க்கை என்று 2 வாழ்க்கை வாழ்வது. அதே அதிகாரம் 15ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது. நாய்களும் சூனியக்காரரும் விபச்சாரக்காரரும் கொலைபாதகரும் விக்கிராதனைக்காரரும் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, கர்த்தர் மேல் பயமில்லை, வேத வசனத்தின் மேல் பயமில்லை, பிரசங்கத்தை கேட்பதில்லை, பிரசங்கத்தை கேட்டாலும் பயமில்லை, துணிகரமான பாவங்கள், துணிகரமான காரியங்கள், எப்பொழுதும் இருமாப்பாய் ஜீவிப்பது, இரக்கமற்ற குணங்கள், வேஷமான வாழ்க்கை, பச்சோந்தியை போய் நிறம் மாறுவது, யாரும் நம்மை பார்க்கவில்லை என்ற ஒரு பாவ வாழ்க்கை. கர்த்தராக இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை வரும்போது நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோமா? அவரோட கூட நம்மை அழைத்து செல்வாரா அல்லது விட்டு செல்வாரா? இதை நாம் சிந்திக்க வேண்டும். மார்க் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். பிரியமான சகோதர சகோதரிகளே, அந்த நாளையும் அந்த நாளிகையும் பிதா ஒருவரை தவிர மற்றொருவனும் அறியான். பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள், குமாரனும் அறியார். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை பிதா ஒருவரை தவிர யாருக்குமே தெரியாது. பிதா ஒருவருக்கு மாத்திரமே தெரியும். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் இப்படியா சொல்கிறது. இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாக வருகிறேன் என்றார். ஆமேன். கர்த்தராக இயேசுவே வாரும்.